சார், இந்தாங்க இந்த மாசம் தவணை பணம். இந்த மாசம் உங்க பேர்ல பணம் கட்டி இருக்கு. பணம் கட்டியாச்சா? ஆமா. யார் கட்டினா? சேல்ஸ்மேன் கமல். ஓ, சைக்கிள் டியூபா? உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏங்க வரும்போதே சூடா வரீங்க? பின்ன என்னையா? யார கேட்டு எனக்காக நீ பணம் கட்டின? கிளி ஜோசியனை கேட்டுதான். அவன் தான் சொன்னானே, தம்பி நீங்க தைரியமா பணம் கட்டுங்க, கிளி உங்களை தேடி வந்து சீட்டை கொடுக்கணும்னு. கிளி வந்தாச்சு. சீட்டைங்க. இந்த பாரியா, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசின உன் உடம்ப பார்த்து பார்த்தா கிழிச்சு மூளைக்கு ஒன்னா தொங்க விட்டுருவேன், ஜாகிரதை. ஏங்க உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரமா? அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அன்னைக்கு அந்த ரவுடிங் கிட்ட என்ன காப்பாத்துனீங்க. அந்த நன்றி கடமை தீக்கத்தான் இந்த கடமை நான் கட்டினேன். தப்பா? நல்ல வேளை நீ பிழைச்ச. என்ன நீ காசு கொடுத்து கவுக்க பாக்குறியோன்னு நினைச்சேன். ஓ, அப்படி ஒரு ரூட் இருக்கோ? ட்ரை பண்ணலாமே. அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் என்ன நீ பிடிக்க முடியாது. வேற எந்த ரூட்ல போனா உங்களை பிடிக்க முடியும்? அதையும் உன் கிளிஜோஸ் என்கிட்டே போய் கேளு. இந்தா, எனக்காக நீ கொடுத்த பணம். அவன் பாட்டுக்கு பொருள் தள்ளிட்டு போட்டா, பொட்டலத்தை வேற விட்டு போட்டா, உள்ள என்ன இருக்கும்? ஸ்விம்மிங் ட்ரெஸ். இப்படி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வராம அசிங்கமா சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறாளே. ஆட்டுக்களுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு விட்டா எப்படி இருக்கும்? மேடம், மிஸ் காமினி. காமினி பேபி. யாரது? அட, சைக்கிள் டியூப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கத்தான். பாத்துட்டீங்கல்ல, போக வேண்டியது தானே? மேடம் மேடம் மேடம், 1 minute. எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இடத்த காலி பண்ணுங்க. மேடம், என்னங்க கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க? என்ன வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, மேல மெனக்கெட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா? என்ன பேசணும்? அது வந்துங்க. சீக்கிரம் சொல்லுங்க. சொன்னா உதவிங்களோட பயமா இருக்கு. ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் உதைக்கிறேன்? அங்கதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம்? சரி, ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி. என்னது மிருக பாஷை? இல்லைங்க, இது தேவலோக பாஷை. என்னமோ தெரியல, எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு. இத பாருங்க, நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல, அதான் என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க. நீங்களா சொல்லுவீங்கள்டா, இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்க மேல ஆசை. காமினி, உண்மையாதான் சொல்றியா? ஆமா, ஆனா எங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. கருப்பு பெல்ட் வாங்கினருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பாராம். இவ்வளவுதானே? நான் கருப்பு பெல்ட் எப்போ வாங்கியாச்சு. இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசன் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட. அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல, கராத்தேல வாங்குற பெல்ட். எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம். நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது? நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம். வாங்கியிருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும். அதடு, என் தொழிலே அதானே. சரி, உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான்? பாத்ரூம்க்கு. அடச்சி, வெளியில எங்க போவான் சொல்லு. நாளைக்கு நானே இந்த இடத்த காமிக்கிறேன். என்ன குட்டி எங்கேயுமா வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது குச்சியை உடைக்க ஜப்பான் போறீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க. என்னமோ சீப்பு கண்ணாடி விக்கிற மாதிரி சின்ன பொட்டியா கொண்டாந்துருக்கீங்க. அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில 8 கப்பல் வாங்கி ஏத்தன்ஸ் அனுப்பியாச்சு. எங்க கல்யாணத்தை மட்டும் எளிமையா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயில நடத்துறதா ஏத்தன்ஸ் மாரியம்மனுக்கு வேண்டிட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. சரி, பொண்ண பாக்கலாமா? என் முகத்தை பாக்குறீங்களே, பத்தாத. அதனாலதான் உங்க பொண்ணு அவசியம் பார்த்தாகணுங்கிற பயனே வந்துருச்சு. மாப்பிளே, என் பொண்ணு என்னை விட அழகாவே இருப்பா. இப்படித்தான் எல்லா அப்பனுங்களும் சொல்லிட்டு தெரியறாங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. காமினி. என்னப்பா கூப்பிட்டீங்களா? இவதான் என் பொண்ணு கரண்டி. காமினி. யாருப்பா அது? பழைய துணிக்கு பாத்திரம் கொடுக்குறதா? என்னை பத்தி நீங்க சரியா சொல்லி வைக்கலையா? என்னமா அது? இவர்தான் நான் பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மாப்பிள. என்ன சத்தம்? மாப்பிள பிடிச்சிருக்க? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, உங்க பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாத்தீங்களா? அப்படிதாங்க வெக்கப்படும். ஏன்னா அதுக்கு இதாங்க முதல் கல்யாணம். இன்னும் 2-3 ஆச்சுன்னா சரியா போயிடும். ஆமா மாமா, எப்படியோ உங்க பொண்ணு சம்மதிச்சிருச்சு. உடனே சம்மந்தம் பேசிடுவோமா? மாப்பிள, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. நீங்க முதல்ல ஜப்பான்ல உடிச்சீங்களே சம குச்சி, அவரை மறுபடியும் என் கண் முன்னால நீங்க உடிக்கணும். நான் உடிக்க தயார். ஆனா அவர் இப்ப ஜப்பான்ல இருக்காரு. அதான் இல்ல,
இப்ப அவர் கஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. மாமா, நம்ம நாட்டுக்கு வந்தவன நான் விருந்தாளியா உபசரிக்கணும்னு பாக்குறேன். நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே, நியாயமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். முடியுமா முடியாதா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க சமகுச்சியோட மோதுறீங்க, ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம். இல்லன்னா காமினிக்கும் சமகுச்சிக்கும் கல்யாணம். ஐயோ, சமகுச்சிக்கு 80 வயசு. பரவாயில்ல, அவர் தொழில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. நீங்க கண்டவன் பேச கேட்டு இப்படி ஆடுறீங்க. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். நானே மோதி பாக்குறேன். மாமா, ஒரு சின்ன சேஞ்ச். போட்டிக்கு அப்புறமா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். இப்ப போட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன்? மாப்பிள கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும். கொடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும். குமுறும் கதரும் குமுறும். குமுறுங்க. காமினி, மாப்பிளைக்கு ஒரு 1/2 கப் கடுங்காப்பி கொண்டு வா. 1/2 கப்பா? மகாஜனங்களே, அகில உலக புகழ் ஜப்பான் சமகுச்சிக்கும், அகில இந்திய புகழ் சைதாப்பேட்டை கமலுக்கும் இப்பொழுது கடுமையான கராத்தே போட்டி நடக்க இருக்கிறது. இப்பொழுதே வா. இப்பொழுது காமினி, தப்பியோட ஏதாச்சும் வழி இருந்தா சொல்ல. அதெல்லாம் முடியாது, ஊரு வேற கூடிடுச்சு. விவசாய கட்ட ஊரு கண்டத்துக்கெல்லாம் கூடுவானுங்க. ஐயோ, அவைய லைட்டே முடிக்க போறாளே. என்ன மாப்பிள? இல்ல அழலாமா? விதி முடிஞ்சா போக வேண்டியதானே. முடிவே பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ரெடியா இருங்க. நான் போய் சமகுச்சி அனுப்பி வைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! டிக்கெட் போட்டிருந்தா நல்லா பஸ்ல இருக்கும். என் சடலத்தை பார்க்கவா? அல்பே, அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கே. ஆறு இவர்தான் சமக்குச்சி. நான் பார்க்கும்போது இழைச்சிருந்தானே, இப்ப இவனை பார்த்தா எனக்கு அத்தையும் ஆடுதே. நிஜமாவே கராத்தே தெரிஞ்சவன் போட்டிருக்கேன். கைமா குத்துற மாதிரி குத்துருவான் போட்டிருக்கேன். பயமா இருக்கேன். நமஸ்காரம். சான்யோ சுசுகி சீகு ஹிட்டோஜ் ஹிட்டோஜ் ஹெச்எம்டி சிட்டிசன் ரோலெக்ஸ். யாரு நீ? காமினி. ஏமா, நீ என்னமோ வீடு கட்ட சொன்ன, அவன் விழா எலும்பிய ஒடிச்சிட்டானே. விழா எலும்பு இல்லைனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தைரியமா போய் சண்டை போடுங்க. அப்படியா? போங்கன்னு சொல்றேன். என்ன பந்து மாதிரி தொப்பு தப்பு நீ இங்கே வந்து விடுறீங்க. அவன் கராத்தே பாணியில என்ன ஃபுட்பால் ஆடுறானே. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம், என்ன உயிரோட விட்டுருங்க, நான் ஓடிடுவேன். நான் உங்களை விடுறதா இல்ல, போங்க. சார், எதுக்கு உக்காந்து அடிக்க? பாவி, அடிப்பட்டது நானு, சோடா குடுக்கறது சமகுச்சிக்கா? ஜப்பான்காரனை செட்டப் பண்ணுவா போல இருக்கு. உட்காந்துட்டீங்க, நேரம் நெருங்கி போங்க. என்ன மேல அனுப்ப அவ்வளவு அவசரமா? புலம்பாம போய் சண்டை போடுங்க. எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். அதான் பார்த்தேன் தாயே. இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க போறது இல்ல, அடுத்த ஜென்மத்துல கண்டிஷன் போடாம என்ன கட்டிக்க. நான் போயிட்டு வரேன். இப்ப போங்க, முடிஞ்சா திரும்பி வாங்க. எது காரியம் எல்லாம் முடிஞ்சா போங்க. வரம்பா.
சாட்சிக்காரங்கால விழுறத விட சண்டைக்காரங்கால விழுந்துலாம் போல் இருக்க. Mitsubishi设计可以是干不回去？你呢？哎，வாங்கிட்டோம். சாமுக்குட்டி, சாமு, 1 2 3 மாலை சீக்கிரம் கொண்டா. உங்க அப்பா வரத்துக்குள்ள மாத்திக்குவோம். இவன் கூட்டான். என்ன இந்த என்ன நீ இதுக்கே எவ்வளவு வைக்கப்பட்டினா இன்னும் எவ்வளவோ இருக்கே. எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான், புருஷன் கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான் பாசமா இருப்பாருன்னு. அவன் பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது, பிகு தான் பிறக்கும். ஆமா, உங்களுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன்னு தான் பேர் எடுக்கும். அந்த சமகுச்சிய சேமாடி அடிச்சதுக்கு அப்புறமுமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம்? சும்மா உடம்ப அழுத்திக்காதீங்க. நான் மட்டும் சமக்குச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலன்னா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. எப்படியோ சமகுச்சிய நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பனா நான் ஏமாத்திட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்க தான். மாமா என்ன சொல்றீங்க? டேய் மாப்பிள, கராத்தே வீரன் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல. உன்னை அடிச்சு நொறுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு 4 மிதி மிதிச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தை செலவில்லாம முடிச்சேன். நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா? மாப்பிள இப்பதான் நினைவுக்கு வருது. இப்ப போங்க. இன்னைக்கு ஊரு பூரா ஹர்த்தால், பாலும் பழமும் வாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியே உனக்கு அடையாளத்துக்காவது அறிவு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு. மாப்பிள அனுபவத்துல சொல்றேன், இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத. மாப்பிள அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன். குலதெய்வத்தை கும்பிட போகணும். ரெடியாது? இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா? விவஸ்த கட்டவன். காமினி, காமினி கூடு. ஒன்னே ஒண்ணுதான் தருவேன். இதெல்லாம் லைப்ரரி புக்கா? அந்த டைம் ஒண்ணுதான் தருவியா? உன் ஸ்நேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா. ஆமா, காச்சா முச்சானு கொடு. இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். வெளிச்சத்திலேயே